எல்லாரும் எதிர்பார்க்குற 2026 தேர்தல்ல எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கேவா? டிவிகேவா? இப்போதைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? அப்படின்றத தெளிவா இப்போ ஆட்சியில இருக்கிறது டிஎம்கே. எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கேவ பீட் பண்ற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படின்னா, அது டிவிகே தான். இப்படி இருக்கும்போது கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சி 30% அளவுக்கு வாக்குகள பிரிச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது மற்ற கட்சிகளிடமிருந்து வாக்குகள் பகிரப்படும். ஒரு பக்கம் பிஜேபியும், ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அப்படி இல்லாம ஏடிஎம்கே தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியோட டிவிகேவோட கூட்டணி வச்சா கண்டிப்பா இவங்க வின் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. அரசியல் ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேக்கு கொள்கை மட்டும் தான் இருக்குது. எந்த ஒரு சட்ட விதமான அமைப்பும் இல்ல. அதுபோக அவங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்ல. அதனால டிவிகே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்னு என்னதான் சொல்றாங்க. பல அரசியல் கட்சிகள் டிவிகே மேல பல குற்றச்சாட்டுகள அடுக்கிட்டே போனாலும், இப்போதைய சூழ்நிலைக்கு பார்க்கும்போது பெருந்திரளான மக்கள் கூட்டம் டிவிகே கட்சி பின்னால தான் இருக்கிறாங்க. அதுவும் இளைஞர்கள் கூட்டம் முக்காவாசி டிவிகே பக்கம் தான் இருக்கிறாங்க. எது எப்படியோ தலைவர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுறது நல்லதா? இல்ல வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது நல்லதா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. என்னதான் இருந்தாலும் திடீர்னு கரண்ட் கட் ஆகுறது, எங்க கூட்டம் இருக்குதோ அதுக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வர்றது, இது எல்லாமே ஒரு வியப்பான விஷயமா தான் இருக்குது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன?